ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம காதல் நம்மள ஒன்னா சேர்த்து வைக்கும். நீங்களும் நானும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா ரொம்ப வருஷம் வாழ்வோம். அத இந்த உலகம் பார்க்கும். I love you. I love you too. போன் எங்க? பேக்ல இருக்கா? இல்லையே. இங்கேயும் இல்ல. என்னம்மா, என் போன்ல எதையோ சீரியஸா பாத்துட்டு இருக்க? இல்லடி, உன்னை சாப்பிட கூப்பிடலான்னு ரூமுக்கு வந்தேன். உன்னை காணோம். உன் போன் இருந்துச்சு. அதான் ரோகிணியோட கல்யாண போட்டோவை கண்டிப்பா அதுல வச்சிருப்ப. மாப்பிள்ள பையன் எப்படி இருக்கான்னு பாக்கணும்ல, அதான் எடுத்துட்டு வந்து பாத்துட்டு இருக்கேன். என் போனை எப்படி அன்லாக் பண்ண? ஆமா, அது என்ன பெரிய வேலையா? நீ எத்தனை தடவை லாக் ஓபன் பண்ணும்போது நான் பாத்திருக்கேன். ஐயோ, மாப்பிள்ள அருண் தான்னு பாத்துட்டாங்களா? அம்மா பாத்திருந்தா இந்நேரம் சாமி ஆடி இருக்குமே. அதுலதான் எல்லா போட்டோவும் இருக்கு. இந்த ரூபினி வேற வளைச்சு வளைச்சு எடுத்தா எல்லா போட்டோவையும் அனுப்பி விட்டுருக்கா. அருண் ரோகிணி ஒன்னா இருக்கிற போட்டோவை பார்த்தா நம்ம வசமா சிக்கிடுவோமே. இப்ப வரைக்கும் பாக்கலன்னு நினைக்கிறேன். அம்மா, போன் கொடு, ஒரு போன் பண்ணனும். இருடி கொஞ்ச நேரம். ஏண்டி இவ்ளோ போட்டோ எடுத்து வச்சிருக்க? 10 நிமிஷமா பாக்குற. ரோகிணி மேக்கப் போடுற போட்டோ மட்டுமே வந்துட்டு இருக்கு. கண்ணுக்கு மை வைக்கிறது மட்டும் 100 போட்டோ இருக்கு. மாப்பிள்ள யாரு? அவங்க தாலி கட்டுற போட்டோ பாக்கலான்னு பாக்குறேன். தள்ளிக்கிட்டே இருக்கேன். நாளைக்கு தான் வரும் போல இருக்கு. அம்மா, நான் அர்ஜென்ட்டா ஒரு கால் பண்ணணுமா? ப்ளீஸ் போனை கொடு, நான் கால் பண்ணிட்டு தரேன். நீ அப்புறமா ஃப்ரீயா உட்கார்ந்து போட்டோவை பாரு. கொடு. ஏய், என்னடி நீ அந்த மாப்பிள்ள யாருன்னு பாக்கணுங்கிற புரிஞ்சுக்காம பேசுற? ஒரு 5 நிமிஷம் இரு, நான் பாத்துட்டு தரேன். நம்ம வீட்டு பொண்ண கட்டியிருக்காரு. ஆளு எப்படி, பொருத்தமா இருக்காரா, அழகா இருக்காரான்னு பாக்க வேணாமா? கல்யாணத்தை தான் பாக்க கொடுத்து வைக்கல. போட்டோ பாக்கலான்னு பார்த்தா போனை குடுன்னு பாடா படுத்துற. நான் பாத்துட்டு தரேன், இரு. அம்மா, இப்ப போனை குடுக்கலன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும்மா. போனை குடுக்கலன்னா பிரச்சனையா? என்னடி சொல்ற? இல்ல, அர்ஜென்ட் கால் பண்ணணும், அதான் சொல்றேன். நான் போன் பாக்குறதுல உனக்கு என்ன பிரச்சனை? அம்மா, ஒரு முக்கியமான விஷயம்மா. அப்பவே கால் பண்ணி பேசிருக்கணும். அதனாலதான் பிரச்சனை ஆயிடும்னு சொல்ல வந்தேன். ரொம்ப அவசரப்படுற, இரு. சரசரன்னு தள்ளி பாத்துட்டு தரேன். ஓ மா, மாப்பிள்ள உன் பையன் அருண் தான். நீ பார்த்ததும் சந்தோஷப்பட மாட்ட. என் கூட சண்டைக்குள்ள வருவ. இந்த நேரத்துல யாராவது கால் பண்ணா நல்லா இருக்கும். சும்மா லோன் வேணுமா, கிரெடிட் கார்டு வேணுமான்னு எவனாவது போன் பண்ணுவானுங்க. இப்ப அப்படி எவனும் போன் கூட பண்ண மாட்டேங்கிறான். கடவுளே, அம்மா அந்த போட்டோவை பார்க்காம இருக்க. இப்போ நீதான் யார் ரூபத்திலயாவது வந்து போன் பண்ணணும், என்ன காப்பாத்தணும்.
என்ன இவளை இன்னும் காணோம்? எப்பதான் வருவாளோ? ஐயோ, இந்த ரோஹிணி வேற இன்னும் காணோம். போனமா வந்தோமான்னு இருக்க கூடாதா? ஐயோ, இந்த அருணை பார்த்ததும் மேட்டாகி வீட்டையே மறந்துட்டாலோ? ஆ, இப்ப அம்மா கேட்டா என்னடி பண்றது? ரோகி ஐயோ, ஏய் போறவள நிறுத்தி வச்சுட்டு என்னடி விளையாட்டு? அம்மா ரோகிணி அக்காவையா கூப்பிட்ட? ஏன் உன் காதுல வேலியா? அவளதான் கூப்பிட்டேன். ரோஹிணி இல்ல. இல்லன்னா அது இல்லம்மா. இல்லனா முழிச்சிட்டு இல்ல, தூங்கிட்டு இருக்கான்னு சொன்னேன். இந்த நேரத்துல அவளுக்கு என்னடி தூக்க வேண்டியிருக்கு? ரோகி ஐயோ, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. ஓய் வா 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 போ போ. ரோகி அம்மா அம்மா அம்மா. ஏய் அவளதானே எழுப்ப போறேன். நீங்க ஏன்டி பதறிட்டு ஓடி வரீங்க? அது வந்துமா, ரோகிணி அக்காக்கு ரொம்ப தலைவலிக்குது, கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன், யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துக்கோன்னு சொன்னா. அதான் எழுப்ப வேண்டான்னு சொல்றேன். காவல் காக்க ஆளு. ஏய் தூங்கிட்டே இருந்தா தலைவலி போயிடுமா? அவளை எழுப்பி சுக்கு கஷாயம் வச்சு தரேன், எல்லாம் சரியா போயிடும். அம்மா இருங்க. வேண்டாம்மா. ஏன்? அவளுக்கு கசாயம் பிடிக்காது. சரி அவளுக்கு தலைவலிக்கட்டும், தூங்கட்டும், கஷாயம் பிடிக்காம போகட்டும். அத சொல்றதுக்கு நீங்க எதுக்கு இவ்ளோ பதறீங்க? பதறலையே. ரோகி ரோகி கூப்பிட்டுட்டே இருக்க நீ. ஐயோ, இதா ரோகிணி. அப்படிதான் அவ சொன்னா. வாங்க இங்க. அடிப்ப. நீங்களா இங்க வந்தீங்கன்னா அடியோட நிறுத்திடுவேன். நான் அங்க வந்தேன்னா பிச்சிருவேன் ரெண்டு பேரையும். வாங்கடிங்க. அம்மா சாரிம்மா. ரோகிணி எங்க போனா? என்ன சொல்லிட்டு போனா? சொல்ல மாட்டீங்கல்ல? ஒழுங்கு மரியாதையா இப்ப அவ எங்கன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? அக்கா அந்த ஆளை பாக்குறதுக்கு ஹாஸ்பிடல் போயிருக்கா. நான் வேணாம் தாம்மா சொன்னேன். ஆனா அக்கா தான் சொல்ல சொல்ல கேட்காம மாமாவை பார்த்தே தீர்வுன்னு ஹாஸ்பிடலுக்கு போயிருக்கா. நான் சொல்லல. கொன்னுடுவேன் உங்களை. உங்களுக்கு கொழுப்பு ஏறி போச்சுல? என்ன பத்தி கேணிச்ச மாதிரி இருக்காடி? என்ன